அடுத்ததாக ஆசிரியர் உரையாக சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதற்கு ஒரு சிறு உதாரணமாகத்தான் இந்த நாளிலே நாம் எங்கள் அனைவரும் கூடி வந்திருக்கிறோம். வேதத்திலே 1 கொரிந்தியர் 2:9 இப்படியாக கூறுகிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்பதாக. இந்த வேத வார்த்தையின் நிறைவேறுதலாகத்தான் இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். ஆரம்பத்திலே தேவன் சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி ஒரு சிறு தொடராக தான் எழுதும்படியாக என் உள்ளத்திலே ஏவின பொழுது நான் இப்படி ஒரு புத்தகமாக வெளிவரும் என்று நான் சற்றாயிலும் நான் நினைத்து பார்க்கவே இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த புத்தகத்திலே தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த வெளிப்படுத்தின அநேக காரியங்கள் உண்மையிலே என் கண்கள் காணவும் இல்லை. நானும் கடந்த 25 வருடங்களாக அநேக தேவ ஊழியர்களின் பிரசங்கங்களை கேட்டு வந்திருக்கிறேன். ஆனாலும் சில இந்த புத்தகத்தில் எழுதும்படியாய் தேவன் வெளிப்படுத்தின சில காரியங்கள் இதுவரையாயிலும் யார் மூலமாகவும் என்னுடைய செவிகள் கேட்கவும் இல்லை. ஆம், தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை தான் இந்த நாளிலும் என்னுடைய இருதயத்திலே தோன்றச் செய்து இந்த கடைசி நாட்களிலே சில ரகசியங்களை என் மூலமாய் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறதற்காக என் தேவனை நான் மனதார துதிக்கிறேன். ஆரம்பத்திலே நான் ஆதியாகமம் ரகசியங்கள் என்று சொல்லிதான் இந்த புத்தகத்தை பெயரிட்டு நான் எழுதி கொண்டிருந்தேன் 1 ஆண்டுகளுக்கு முன்பதாக. ஆனால் அப்படியே ஆவியானவர் என்னை அப்படியே வெளிப்படுத்துதலை நோக்கி அப்படியே நடத்த ஆரம்பித்தார். அதை குறித்து பொதுவாக நான் அநேக நேரம் யோசிப்பது உண்டு. இந்த வெளிப்படுத்தல் பக்கம் மட்டும் நான் போகவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அது நிறைய காரியங்கள் புரியாது. அநேக தேவ ஊழியர்கள் கூட அப்படியாக சொல்ல கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஆனாலும் பாருங்கள், கடந்த ஓராண்டாக இந்த வெளிப்படுத்தல் காரியங்களை எனக்கு தேவன் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார், வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அதன் மூலம் இன்றைக்கு நான் அந்த வெளிப்படுத்தல் கொடுத்த அநேக காரியங்களை இந்த புத்தகத்திலே எழுதும்படியாய் தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆகவே இந்த புத்தகம் பின்னர் எப்படியாக நான் மாற்றியிருக்கிறேன், இப்பொழுது நீங்கள் காண்கிறபடி வேதாகம ரகசியங்கள் என்று மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. ஒருவேளை வெளிப்படுத்துதலை குறித்து தேவன் எனக்கு ரகசியங்களை சொல்லவில்லை, காரியங்களை வெளிப்படுத்தவில்லை என்று சொல்வோம் என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சி 1 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் தேவன் எல்லா காரியங்களையும் சொல்லி நம்மளை நேசித்து இந்த காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். சற்று யோசித்து பார்க்கலாம், எதற்காக ஒரு புத்தகத்தை எழுதியதற்காக ஒரு நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும்? இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் கூட வந்தது. ஏற்கனவே ஒரு புத்தகத்தை முதலாக நான் எழுதும் பொழுது 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக சரி, ஒரு நிகழ்ச்சியை வைத்து நாம் இதை வெளியிடலாம் என்று நினைத்தேன். அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அப்பொழுதும் அன்பிற்குரிய தேவ ஊழியர், நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஐயா பொற்செல்வன் ஐயா அவர்கள் வந்து அதை வெளியிட்டார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் 2வது புத்தகம் ஏதோ ஒரு ஜெப கூட்டத்தில் அல்லது ஏதோ ஒரு உபவாச ஜெபத்தில் வைத்து நாம் ஜெபித்து விட்டிருக்கலாமே என்று நான் நினைத்தேன். ஆனாலும் பாருங்கள், இந்த தேவன் கொடுத்த அநேக வார்த்தைகள், காரியங்கள் எனக்கு அதை அப்படி எளிமையாக ஒரு சாதாரணமாக விட்டு விடுவதற்கு, வெளியிடுவதற்கு எனக்கு மனது ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகவே இதை ஒரு திடீரென்று தான் நான் நினைத்தேன், இதை நாம் வெளியிட வேண்டும், ஒரு விழாவாக வைக்க வேண்டும் என்று சொல்லி. முந்தின நாள் இரவு நான் நினைத்தேன். மறுநாள் எனக்கே ஆச்சரியப்படும் விதத்தில் பொற்செல்வன் ஐயா அவர்களை நான் சந்தித்தேன். அவர்களிடம் கேட்டேன், அவர்களும் வருகிறேன் என்று சொன்னார்கள். மிக வேகமாக
ஒரு ஒரு கிட்டத்தட்ட 3 வாரங்களாக கடுமையாக உழைத்து அத்தனை 2 ஆண்டுகளாக எழுதின அத்தனை வேத வார்த்தைகள் ரகசியங்கள் எல்லாவற்றையும் மிகவும் தொகுத்து மிக கடினமாய் உழைத்து இன்றைக்கு இந்த ஒரு புத்தகமாக வெளிவருவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். நான் யோசித்தேன், எதற்காக நாம் ஒரு விழாவை நாம் வைக்க வேண்டும்? எத்தனையோ தேவ ஊழியர்கள் இந்த சனிக்கிழமை, பாவம் ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ ஊழியங்கள் இருக்கிறது, அதன் மத்தியிலும் அவர்களை தொல்லைப்படுத்தி கொண்டு வந்து அழைத்து கொண்டு வர வேண்டுமா என்று. ஆனாலும் பாருங்கள், இந்த தேவனுடைய வார்த்தைகள் தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். நான் அப்படி தான் பார்க்கிறேன். அநேக வேளையில் பாருங்கள், தேவனுடைய வார்த்தை நமக்கு சர்வ சாதாரணமாக எங்கும் கிடைக்கிறது, எளிதாக கிடைக்கிறது என்பதற்காக நமக்கு அதனுடைய அருமை விளங்குவதில்லை. சற்று யோசித்து பாருங்கள், நம்முடைய உடலில் திடீரென்று ஒரு கண்கள் போய்விட்டது, பார்வை, வேறொரு கண் வேண்டும் என்று சொன்னால் 50 லட்சம் கொடுங்கள், 60 லட்சம் கொடுங்கள் என்று கேட்பார்கள். ஒரு கிட்னி போய்விட்டது என்று சொன்னால் அதுவும் பல லட்சங்கள். இப்படியாக நம்முடைய உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நாம் பல கோடி மதிப்புள்ளவர்கள். தேவன் அப்படியாக தான் நம்மை வைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு அந்த மதிப்பு தெரியவில்லை. அதே போல தான் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஜெபம், ஆராதனை, வெள்ளிக்கிழமை ஆனால் ஆராதனை, இப்படி தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு தொடர்ந்து வருவதினால் அந்த தேவனுடைய வார்த்தைகளின் மதிப்பை நாம் சற்று குறைத்து தான் மதிப்பிட்டு இருக்கிறோமோ என்று என்னுடைய உள்ளத்திலே தோன்றுகிறது. பொதுவாக இந்த மாதிரி ஒரு அறை எடுத்து ஒரு விழா எடுக்கிறார் என்று சொன்னால் பொதுவாக ஒரு முதல் பிறந்தநாள் விழாவை அப்படியாக கொண்டாடுவார்கள். ஒரு குழந்தை ஒரு குடும்பத்திற்கு புது வரவாக வரப்போகிறது. எப்படி ஒரு கருவில் உருவாகி பின்பு ஒவ்வொரு மாதமும் கைகள் கால்கள் எல்லாம் முளைத்து 10 மாதங்கள் கழித்து ஒரு குழந்தையாக வரும் பொழுது அந்த குடும்பமே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் ஒருவேளை அந்த நாளிலே கொண்டாட நினைத்திருப்பார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் தாய் ஒரு பக்கம் ஆப்ரேஷன், ஏதோ அறுவை சிகிச்சை, ஏதோ ஒரு காரியத்தில் வேதனையில் இருக்கலாம். ஆகவே கொண்டாட முடியவில்லை. பிள்ளை வளர்கிறது. மெல்ல வளர்ந்து முதல் ஆண்டு ஆகும் பொழுது குடும்பத்தினருக்கு ஒரே சந்தோஷம். அதை எப்படியாவது ஒரு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இப்படியாக நம்மை அழைத்து தான் நம்மை இப்படி ஆயத்தப்படுத்துவார்கள், இப்படி ஒரு விழாவை ஏற்படுத்துவார்கள். நாமும் மிகவும் மகிழ்ச்சியோடு போய் கடந்து கொள்வோம். ஆனால் பாருங்கள், தேவன் என் உள்ளத்தில் போட்ட காரியம் இதுதான். அதே போலதான் இந்த தேவனுடைய வார்த்தைகளை ஒரு கருவாக தேவன் என் கண்களுக்கு கொண்டு வந்து தமது ஆவியினாலே அதை எனக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த புத்தகத்தின் ஒரு கருவாக தேவன் எனக்கு காண்பித்து கொடுத்தது என்ன என்று சொன்னால், நம்மளுடைய வேதத்தை 3 கட்டங்களாக நாம் பிரிக்கலாம். முதல் கட்டம் ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் இருக்கும். 2வது கட்டம் ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து நாட்கள் முன்பு வரை இருக்கும், பழைய ஏற்பாட்டு காலம் என்று நாம் சொல்லுவோம். 3வது கட்டம் அந்த இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து அப்போஸ்தலர்கள் கடைசியாக வெளிப்படுத்துதல் காலம் வரைக்கும் இருக்கும். இப்படி 3 கட்டங்களாக நாம் பிரிக்கலாம். ஆனால் பொதுவாக நாம் எந்த 2 கட்டத்தை ஒப்புவிட்டு பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆபிரகாம் காலத்தில் உள்ள அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தையும் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் உள்ள புதிய ஏற்பாட்டு காலத்தையும் தான் நாம் பெரும்பாலும் ஒப்பிட்டு நாம் தியானிக்கிறோம், சபைகளிலே பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆபிரகாம் காலம் பழைய ஏற்பாட்டு காலம், இயேசு கிறிஸ்துவின் காலம் புதிய ஏற்பாட்டு காலம். அந்த பழைய ஏற்பாட்டு காலம் நிழல், இந்த புதிய ஏற்பாட்டு காலம் நிஜம். நிஜத்திற்கு நிழல் ஒத்திருக்கிறது என்பதாக நாம் அநேக பிரசங்கங்களை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நான் ஆதியாகமத்தை குறித்து நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், காண்பித்து கொடுத்தார். எப்படி இந்த ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் வரைக்கும் உள்ளதற்கும் அதனுடைய ஒரு நிஜமாகத்தான் ஒரு ஆபிரகாமின் அந்த காலகட்டங்கள் நடக்கிறது, பழைய ஏற்பாட்டு காலகட்டங்கள் நடக்கிறது என்பதாக தேவன் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருந்தார். அப்பொழுது தான் நான் இதை குறித்து நான் எழுத வேண்டும் என்று ஆவியிலே ஏவப்பட்டு அப்படி எளிமையாக ஒரு அற்பமாக நான் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த காரியங்கள். எப்படி ஒரு ஆபிரகாம் கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறார். அது யாருடைய தேசம்? அது நோவாவின் குமாரர்களாகிய சேம் காம் யாபேத் அப்படின்னு நாம் சொல்லுகிற அந்த காமுடைய தேசத்தை தான் கானானாக இங்கு ஆபிரகாம் சுதந்திரிக்க போகிறார். இங்கு ஆபிரகாம் அவருடைய சந்ததி சுதந்திரித்த அந்த கானான் தேசம்தான் புதிய ஏற்பாட்டு காலத்திலே, வெளிப்படுத்துதல் காலத்திலே, இனி நாம் கடைசி காலத்திலே இந்த உலகம் அழிந்து
இது பரமகாரனாக பரலோகத்தை புதிய பூமியை நாம் சுதந்திரிக்கப் போகிறோம். தேவன் இந்த காரியத்தையெல்லாம் எனக்கு காண்பித்து கொடுத்த பொழுது எனக்கே மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஆகவே இந்த புத்தகத்தில் இவைகளெல்லாம் நான் தொடர்ந்து எழுதி கொண்டே வந்திருந்தேன். தேவன் ஒரு பக்கம் ஆவியினால் நிறைய காரியங்கள் வெளிப்படுத்தியிருந்தார். அதை நாம் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே அப்படியே நாம் சொல்ல முடியாது. அதற்கான ஆதார வசனங்களை நாம் எடுக்க வேண்டும். அதையெல்லாம் நான் பல மணி நேரங்களாக எடுத்து தேடி ஒவ்வொன்றும் எப்படி இருக்கிறது, எப்படி ஒத்துப்போகிறது, என்னென்ன முரண்பாடுகள் இருக்கிறது, இப்படியாக பல கோணங்களில் நான் அதை ஆராய்ந்து ஒரு காரியமாக தேவன் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் நான் தேடி வாசியுங்கள் என்று வேதத்திலே இருக்கிறது. ஒவ்வொன்று வசனத்திற்கும் ஜோடு இல்லாமல் இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவி அதை சேர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக தேவனுடைய ஒத்தாசையோடு பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகத்தோடு இதை தியானித்து தேடி பல 2 ஆண்டுகளாக எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தின் தொகுப்பாகத்தான் இந்த புத்தகம் இன்றைக்கு வெளிவந்து இருக்கிறது. அதை நான் வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் போடும்போதே அநேகர் சில பேர் என்று கேட்டுக்கொண்டு தான் இருந்தார்கள். உங்களுடைய விளக்கங்கள் நன்றாக இருக்கிறது, இதை ஒரு புத்தகமாக வெளியிடுங்கள் என்று சொன்னார்கள். அவர்களுடைய வாஞ்சையும் இந்த நாளிலே நிறைவேறுகிற ஒரு நாளாக தான் நான் இதை பார்க்கிறேன். மற்றபடி நான் ஏதோ ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டேன் என்பதற்காக இந்த ஒரு விழாவை நான் ஏறெடுக்க வேண்டும் என்று நான் கொஞ்சம் கூட துணியவே இல்லை. நான் அப்படி ஒருவேளை நான் எழுதிய புத்தகம் எனக்கு கொடுக்கப்பட்ட ரகசியம் என்று நான் நினைத்திருப்பேன் என்று சொன்னால் ஒரு விழாவாக கண்டிப்பாக நடத்தியிருக்கவே மாட்டேன். ஆனால் தேவன் கொடுத்த வார்த்தை, அதை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி ஒரு குடும்பத்திற்கு ஒரு குழந்தையை கொடுக்கும் பொழுது தேவனை துதித்து கொண்டாடி மகிழ்ச்சியோடு அதை அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்களோ, அதே போன்று தேவன் கிருபையாய் நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அதை மாத்திரம் என்னால் நான் உணர்ந்திருக்கிறேன். எத்தனையோ தேவ ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை கிடைக்கவில்லை. தேவனுடைய வார்த்தை கிடைத்தாலும் அது அவர்களுக்கு விளங்குவதில்லை. ஆனால் தேவன் பாருங்கள், இந்த வேதத்தில் கூட எத்தனையோ மறைவான காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் அவைகளை இந்த நாளிலே என் மூலமாய் எனக்கு எத்தனையோ தேவர்கள் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனாலும் அவைகளை சிலவற்றை என் மூலமாய் தேவன் வெளிப்படுத்தினாரே, அது எதற்காக என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால், இவனிடம் சொன்னால் இவன் மற்ற மனிதர்களிடம் போய் சொல்லிவிடுவான் என்று என்னை நம்பி இந்த வார்த்தைகளை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை இவன் மற்றவர்கள் எப்படியாவது அவனால் முடிந்த பலத்தோடு கொண்டு போய் சேர்ப்பான் என்று தேவன் நம்பி இந்த ரகசியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த ஒரு நிச்சயத்தில் தான் இந்த விழாவை நாம் ஒரு விழாவாக ஒரு கூடையாக நாம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். ஆகவே நான் இன்றைக்கும் உங்கள் முன்பதாக ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்த புத்தகம் நான் பணத்திற்காக எதற்காகவும் நான் செய்யவில்லை. ஒரு மின்னணு புத்தகமாக, எலக்ட்ரானிக் புக்கமாக, ஒரு பிடிஎஃப் ஆக இணையதளத்திலும் வாட்ஸ்அப்பில் எல்லாவற்றிலும் நான் இலவசமாக நான் இதை அனுப்பிவிடுவேன். நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக தேவ ரகசியங்கள் விளங்கும். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இது அநேகருடைய கேள்விகளை, குழப்பங்களை தெளிவாக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். அப்படி நீங்கள் தெளிவடைவீர்கள். அப்போது போல இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் அனுப்பி வையுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்ய வையுங்கள். ஏனெனில் தேவன் கிருபையாய் நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இதை நான் 2 ஆண்டுகளாக மிகவும் போராடி கடந்த 2 வாரங்கள் இன்னும் அதிகமாக நான் செலவழித்திருக்கேன். கடந்த 1 வாரம் நான் தூங்கவே இல்லை. இன்று காலையில் என்னுடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் அந்த கடைசி கோட்டை தொடும் பொழுது ஒரு பக்கம் தொட வேண்டுமே என்ற ஆதங்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு களைப்பு பலன் இல்லாமல் இருக்கும். அப்படியாக ஓடி கிட்டத்தட்ட ஒரு கோட்டை தொடுகிற ஒரு நேரத்திற்குள்ளாக நாம் வந்துவிட்டோம். ஆனால் இனிமேல் பாருங்கள், இப்பொழுது இந்த புத்தகம் உங்கள் கைகளில் இனிமேல் உங்களுக்கு கடத்தப்படுகிறது. இனிமேல் நீங்கள் அதை என்னுடைய புத்தகமாக நினைக்காமல் தேவனுடைய வார்த்தைகளாக அவைகளை நீங்கள் நினைத்து மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்ய வையுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் தேவன் கிருபை செய்வார் என்று சொன்னால் இதை புத்தகமாகவும் வெளியிட்டு என்னால் முடிந்தவரை நான் இதை கொடுப்பதற்கு நான் பிரயாசப்படுகிறேன். அதே போல் தேவன் உங்களையும் இப்படியாக ஆசீர்வதிப்பாராக. தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக, கிருபைக்காக தேவனுக்கே துதி, கனம், மகிமை யாவையும் செலுத்துகிறேன்.